ஆன்லைன் கல்வி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒரு சீனை காட்டுறேன், அந்த சீனை பாருங்க. எனக்கு கூட தான் அம்மா இருந்தது. என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்டா அதாண்ட, அப்பா வெளியே போகும்போது ஏன் டெய்லர் கூட படுக்கிற? அப்படியே அடுப்புல இருந்து சுடு தண்ணி தூக்கி மேல ஊத்துச்சுப்பா. தோ ஃபுல்லா வெந்துச்சு. புதுப்பேட்டை படத்தில் வர இந்த சீனும் சரி, இந்த டைலாக்கும் சரி, என்னை ஒரு 2-3 நாட்களாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இது வந்து எப்படி ஒரு டைரக்டர்னால வந்து எடுக்க முடிஞ்சது, இந்த மாதிரியான ஒரு டைலாக்கை வந்து எப்படி வைக்க முடிஞ்சது, அந்த டைலாக்கும் சரி, அதை வந்து சிரிச்சுக்கிட்டே டெலிவரி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்டை வந்து செல்வராகவன் எப்படி பிடிச்சார் அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக தெரில. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்டல் சீன். அதை வந்து வச்சாலே படம் ஹிட்டு அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து இருந்துச்சு. இப்போ அம்மா சென்டிமெண்ட் வச்சு படம் வந்து அது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மொக்கையாக இருந்தாலும் சரி, அதோட மியூசிக் மொக்கையாக இருந்தாலும் சரி, அதை வந்து யாருமே வந்து அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது வந்து சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்துச்சு. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நேற்றைக்கு வந்த யூத் படத்தில் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருள், மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்துச்சு அந்த படத்துக்கு. எனக்கு வந்து அந்த படம் வந்து பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்கிறத தாண்டியும் கூட ஒரு நல்ல கான்செப்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பான படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு கொடுக்கல. ஆனால் அது அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களோட அந்த அம்மாவோட ஆக்டிங்னாலையும் வந்து இது வந்து ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருதில்ல. அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தில் இருந்தால் தான் வந்து தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறத வச்சு. ஆனால் அதவே வந்து இப்படி ஒரு டைலாக்காக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதும், இதை வந்து சிரிச்சுக்கிட்டே டெலிவரி பண்ணுறான் அப்படிங்கிறதும் வந்து செல்வராகவன் எப்படி யோசிச்சாருங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. இந்த டைலாக் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அழுகாமையோ ஒரு சோகமாக இல்லாமையோ அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டோ ஒரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அங்கே கிரியேட் பண்ணியிருப்பார் செல்வராகவன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு துன்பம் இருந்திருந்தா அதை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. ஏன்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து அது வந்து ஃபஸ்ட்டு பெண். இது வரைக்கும் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக இருந்திருப்பார். ஜாலியாக ஊர் சுற்றிட்டு படிக்காமல் ஒரு பசங்களோட ஒரு ஃபன் மூடில் இருக்கக்கூடிய ஒரு தனுஷ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் ஒரு பிரச்சனை வருது, அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்தப்போ வந்து அவர் கதறி கதறி அழுகிறாரு. ஆனால் அதுவே ஒரு கிளைமேக்ஸ் நெருங்க சீனில் பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு வந்து அந்த உணர்ச்சியே வந்து இல்லாமல் போயிடும். அவர் சோனியா அவர்கள் கூட கேட்பாங்க, உனக்கு இன்னும் கண்ணீரே வரலையா அப்படின்னு. ஆனால் அவருக்கு கண்ணீர் வரலைங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் அந்த ஃபஸ்ட் நைட் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் தான் வந்து அவர் இருக்கிறதா வந்து செல்வராகவன் காட்டியிருப்பார். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சியை மறத்து போச்சு, ஒரு சோகமாக இருக்கணுங்கிற ஒரு உணர்ச்சியை மறத்து போச்சு. ஏன் அப்படின்னா அவங்க சோகத்தில் மட்டுமே தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறது விதமாக வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு சோகமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்படி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, அதை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக இருக்குல்ல. அதுதான் வந்து ரியல் லைஃப். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் இங்கே நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து யாருமே வந்து பிரச்சனைனா வந்து அழுகக்கூடியவங்களாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறவங்க, ஒரு நல்ல இடத்துல இருக்கவங்க மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா, அவங்களோட பிரச்சனையே வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து சோகத்தை தான் நம்மக்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய சோகம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து இதுக்காக வந்து நம்ம அழுதுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடை தாண்டி அவங்களுக்கு அந்த உணர்ச்சியை மறத்து போய் அதை வந்து சிரிச்சுக்கிட்டு டெலிவரி பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்து வரும். இதனால தான் துன்பத்தில் சிரிக்கிறவன் புனிதன் அப்படிங்கிற ஒரு டைலாக்லாம் கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பேரன்பு படத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, தன்னோட அதாவது மம்முட்டி அவர்கள் வந்து அவரோட பொண்ணுக்காக வந்து ஒரு கால்பாயை தேடி போவார். அந்த சீன் வந்து மிகப்பெரிய ஒரு அஃபெக்டை வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கோம். அதை விட மிகப்பெரிய அஃபெக்ட் வந்து எனக்கு இந்த டைலாக் வந்து ஏற்படுத்துச்சு. இது எப்படி அவன் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அவன் சிரிக்கக்கூடிய மனநிலைக்கு அவன் எப்படி தள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இதுவே வந்து ஒரு ஹீரோ தனுஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருந்திருக்கும். ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த தேர்ட் கேரக்டர் பண்ணதுனால வந்து நமக்கு அது வந்து பெருசாக ஈடுபடலை. பட் இருந்தாலும் எனக்கு அது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்ததாக வந்து நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான ஒரு டைலாக் வைக்கக்கூடிய தைரியமும் சரி, துணிச்சலும் சரி, செல்வராகவனுக்கு அப்புறம் யாருக்கிட்டையுமே இல்லை அப்படிங்கிறத வந்து யதார்த்தமான உண்மை. எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் பிளேலேயே இருக்காங்களே தவிர அவங்க வந்து ரியாலிட்டி என்ன, கிரவுண்டில் வந்து உண்மையால் ஒரு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரா மெட்டீரியலாக வந்து யாருமே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே கமர்ஷியலாக ஒரு சென்டிமெண்டலாங்கிற ஒரு சிச்சுவேஷன்லேயே போய்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளே பர்சனலாக கெட்டவங்களாக தான் இருப்போம், நம்மளும் நிறைய தப்புகள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம்.
ஆனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணுற தப்பே வந்து சுட்டி காட்டி ஏதோ ஒரு படம் வந்துருந்துச்சு, அதில் வந்து ஒரு ஹீரோ வந்து தட்டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளை ஒரு ஹீரோவாக நினச்சி வந்து நம்ம அந்த படத்தை பார்த்துருப்போம். அதில் வந்து நிறையா தப்புகளை நம்மளே பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து கேர் பண்ண மாட்டோம். அந்த ஹீரோ வந்து அந்த தப்பை தட்டி கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் தான் நம்ம இருப்போம். இதுதான் வந்து படத்தோட இன்ஃப்ளூயன்ஸ். அந்த மாதிரி நம்மளை வந்து நல்லவங்களாக வந்து உணர வைக்கிறது வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன். நீங்களுமே நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு படத்தில் வந்து ஒரு குடிகாரனை தான் வந்து மிகப்பெரிய ஒரு வில்லனாக காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்மளில் பல பேர் வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை குடிக்கிறது வந்து தப்புன்னு சொல்கிற ஒரு ஹீரோவை தான் நம்ம வந்து ஹீரோவை பார்ப்போமே தவிர, நம்ம அந்த தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து அதை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ளே போகாமல் நம்ம அந்த ஹீரோவாக நினச்சி வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருப்போம். அந்த குடிச்சிட்டு கெட்டது பண்ணுறவனை போய் அடிக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம், நம்மளும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை தான் பார்த்துருப்போம் தவிர, ஆனால் அந்த சிச்சுவேஷனில் வந்து வில்லனாக தான் நம்ம இருப்போங்கிறத வந்து யதார்த்தமான உண்மை. இப்போ ரோட்டில் வந்து எச்ச தூப்பிட்டு போகிறதும் சரி, இப்போ ரோட்டில் குப்பை போட்டு போகிறதும் சரி, இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து காட்டணும் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கே பாரு சிவிக் சென்ஸே இல்லை, இவன் ஒரு இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள்னால தான் வந்து இந்தியா இன்னும் டெவலப் ஆகலை, இன்னும் ரூரலாகவே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் சரி, மிகப்பெரிய ஃபாரின் ரிட்டர்னாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளும் அதே மாதிரி குப்பையை போட்டுட்டு ரோட்டில் தான் போட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஃபாரின்லேயே போய் நீங்கள் வந்து குப்பையை தூக்கி வீசிட்டு தான் இருக்கீங்க. அதனால் வந்து நிறைய வீடியோஸு அஃபென்சிவான வீடியோஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம மேலே தப்பு இருந்தாலுமே கூட, நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கை சுட்டி காட்டினாலுமே கூட, அந்த சுட்டி காட்டுற ஹீரோவை தான் வந்து நம்ம நினச்சிப்போமே தவிர, நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணுறோம், நம்மளை வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்துக்குள்ளே படம் வந்து கூப்பிட்டு போகாது. படம் வந்து கூப்பிட்டு போகாது. அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய சக்தி. அதனால தான் வந்து யாருமே வந்து தப்பு பண்ணுறத வந்து நம்ம தான் தப்பு பண்ணுறாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எடுக்காமல், ஒருத்தன் பண்ணுறான், அதை வந்து ஒரு ஹீரோ தட்டி கேட்குறான், அந்த ஹீரோ நம்மளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்திலே வந்து படம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த புதுப்பேட்டை படம் வந்து இதுக்கு வந்து அப்படியே ஒரு மாற்று கருத்து உள்ள படம். ஒரு ஹீரோ வந்து கெட்டவன், அவனோட லைஃப் வந்து ரொம்ப மோசமான ஆள், அந்த லைஃபுக்குள்ளே நம்மளை பொருத்தி பார்க்கவே முடியாது. அதனால தான் அந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஓடலை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. இப்போது அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறிட்டு வருது. ஆரம்பத்தில் எம்ஜிஆர் குடிக்க மாட்டார், நம்பியார் தான் குடிச்சிட்டு இருப்பார். இப்போது வில்லன்கள் யாருமே குடிக்கிறது கிடையாது. அவங்க டீசெண்டான ஆளுங்களாக இருக்காங்க. ஆனால் ஹீரோஸ் வந்து குடிச்சிக்கிட்டு ஒரு வில்லனாக இருக்காங்க. மாஸ்டர் படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் குடியாரு. விஜய் சேதுபதிக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமே இருக்காது. இந்த மாதிரி வில்லன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்க மாதிரியும், ஒரு பொறுப்பில்லாதவன், ஒரு குடிகாரன், அந்த மாதிரியான கேரக்டர்ஸை வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த புதுப்பேட்டை அப்படிங்கிற ஒரு படமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பிடிக்கும்படியாக இருக்குது. இது வந்து உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த டைலாக் வந்து எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த டைலாக் வந்து எப்படி கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் படங்களை பற்றி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஆன்லைன் கல்கி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.